ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் ஹஸ்பண்ட் போய் ஒரு சிக்கன் சூப் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ரொம்பவே காரம் சூடாகவும் இருந்தங்காட்டி கொஞ்சம் குடிக்க முடியல. பொறுமையாக உட்காந்து தான் குடிச்சிட்டு இருந்தேன். சளி பிடிச்சதுனால ரொம்ப உடம்பெல்லாம் வலிங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அதை விட சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே பிடிக்கல. சரி ஏதாவது ஒன்று சூடாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி நம்ம பிடிச்சதே செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பஜ்ஜியும் இட்லியும் தாங்க நைட்டுக்கு டிஃபன் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணுறப்ப தக்காளி நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி சேர்த்துருந்தேங்க. இது கூடயே தோல் சீவின ஒரு உருளைக்கிழங்கு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் ரஃபாக தாங்க சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் கடைய போகிறது தானே. அதனால் எண்ணெய் போட்டாலும் தண்ணியை ஊற்றி வேக வச்சு கடையலான்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பஜ்ஜி இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்காதனால அளவாக தண்ணி வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப ஊற்றினா அது கொஞ்சம் சலசலன்னு ஆன மாதிரி ஆயிரும். அதனால் நான் அளவாக தான் வச்சுக்கிட்டேன். தோசை ஊற்றலான்னு பார்த்தேன். ஆனால் முடியாதனால கையோட இட்லியே ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு இட்லி தாங்க ஊற்றி வச்சிட்டேன். கையல் குட்டிக்குமே பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து தனியாக அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை மசிச்சுக்குவேன். அதை வந்து இட்லி கூட சேர்த்துட்டுங்க நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவேன். என்ன தான் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக எடுத்து வச்சு சட்னியெல்லாம் கொடுத்தாலுமே இப்போதைக்கு அவங்க அவ்வளோ நல்லா சாப்பிட்றது கிடையாதுங்க. பால் ஊற்றியே தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதில் ஒரு 2 வாய் கொடுத்தோன்னா மறுபடியும் சாப்பிடாம ரொம்ப அடம் பிடிச்சி அந்த பாலையும் ஊற்றி பிசைஞ்சு தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சட்னியெல்லாம் தொட்டு கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை வெறும் பால் தான் தொட்டு கொடுத்துட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.